ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வாழைப்பூ வச்சு இன்னொரு ரெசிபி பார்க்கலாம். ஹெல்த்தியான வாழைப்பூ அடை அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி டிப்ஸோடு நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புழுங்கல் அரிசி 1/2 கப் எடுத்துக்கலாம். இட்லி அரிசி 1/4 கப், பைத்தம்பருப்பு 1/4 கப், கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். தோரம்பருப்பு ஒரு 1/4 கப், 2 ஸ்பூன் உளுந்து, காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம், 2 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். மிக்சியில் இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை நல்லா சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் வேக போடுங்க. அப்போ தான் அந்த கசப்பு தன்மை போகும். மாவை கரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. வேக வச்ச வாழைப்பூவை சேர்த்துருவோம். ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பில் போட்டு தாளித்து எடுத்துடலாம். அடை மாவில் இதை கலந்துருங்க. தோசைக்கல்லில் நல்லா எண்ணெயை தடவிட்டு அழகாக தோசை வார்த்திங்கன்னா சூப்பராக வரும். ஹெல்த்தியான வாழைப்பூ அடை தோசை ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.